அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அஸ்லமியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருந்தகைகளே, இங்கே சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஃபில்களுடைய பெற்றோர்களே, உலமா பெருமக்களே மற்றும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமான நற்கூலிகளை வழங்குவானாக என்று பிரார்த்தித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடித்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹாஃபில்கள், அவர்களுடைய சிறப்பு அதை பற்றி நிறையவே நாமெல்லாம் அறிந்திருப்போம். ஹஸ்ரத் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல இந்த அவர்களுடைய கல்வி பயணத்திலே அவர்களுக்கு ஏராளமான சிரமங்கள் இருந்திருக்கலாம். அவர்களை மதரசாவிற்கு அனுப்பிவிட்டு பெற்றோர்களாகிய நாம் பல்வேறு சிரமங்களை அனுபவித்திருக்கலாம். அல்லாஹினுடைய பெரும் கருணையினால் என்னுடைய மகனும் இன்னும் 2 மாதங்களுக்குள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நிறைவு செய்ய இருக்கிறார். இந்த நேரத்திலே என்னுடைய தரப்பிலிருந்து என்னுடைய குடும்பத்தின் மூலமாக நாங்கள் அவரை பிரிந்ததின் மூலமாக அனுபவித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போகிறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம புள்ள நம்ம கூட இருந்திருந்தா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே எங்கேயாவது ஒரு டூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் என் புள்ள வரலையே, ஒரு இறைச்சி எடுத்து வீட்டில் சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என் புள்ள அங்கே என்ன சாப்பிட்றான்னு தெரியலையே. பேரண்ட்ஸ், அதாவது தந்தையை விட தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைய நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இன்னும் 2 பிள்ளைங்க கூட இருப்பாங்க, ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையத்தை அதிகமாக என்ன செய்வாங்க அப்படின்னா நினைப்பாங்க. அதை நான் டெய்லியும் கேட்பேன். டெய்லியும் கேட்கும் பொழுது நமக்கு அந்த பிரிவு அப்படின்றது தந்தையாகிய நமக்கு அது வருத்தம் தான். ஆனாலும் கூட என்னுடைய மனைவியை நான் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சொல்றது எதுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பிள்ளையை உயர்வான கண்ணியமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். இன்னைக்கு நாம் அமர்ந்திருக்கிறது சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிறோம், செங்கலால் கட்டப்பட்ட சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஆனால் என் பிள்ளை இருக்கிறது அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறான். அதே மாதிரி நாம் இன்னைக்கு நம்முடைய மற்ற பிள்ளைகள் பள்ளிக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, வர்றாங்க. ஆனால் என்னுடைய பிள்ளை மலக்குமார்களுடைய ரெக்கையில் இருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க சமாதானம் ஆகுவாங்க. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க வருத்தப்பட வேண்டாம், நம்ம பிள்ளைய அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் நமக்கு திரும்ப தருவான். அந்த குழந்தையின் மூலமாக நம்ம குடும்பத்தில் பரக்கத்து கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான சந்தோஷங்களாக இருந்தாலும் நம்ம புள்ள நம்மளை விட்டுட்டு அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய வீட்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பரக்கத்து கிடைக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பிரிவுகள் அப்படின்றது, இந்த பிரிவுகள் என்பது தற்காலிகமான ஒரு பிரிவு தான். 2வது, இந்த சிரமங்கள் அப்படின்றது சாதாரண ஒரு சிரமம் தான். இந்த சிரமம், அதாவது பிள்ளைகளை பிரியக்கூடிய இந்த சிரமம் என்பது அது பெற்றோர் என்ற அடிப்படையில் நாம் அதுல நிறைய நாம் கவனம் செலுத்தினாலும் கூட, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட, நம்மை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக எந்த வார்த்தை இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைகள், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தடவை சொல்றான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரான்னு 2 தடவை சொல்றான். அதுல குர்ஆன் விரிவுரையாளர்கள், இலக்கணம் பேசக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, அல் உஸ்ர் அப்படின்னு சொல்ற வார்த்தை கஷ்டம் என்பதை குறிக்கக்கூடியது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாரிஃபாவாக என்ன செய்யறான் சொல்றான். அப்ப குறிப்பிட்ட சில பிரிவுகள், சில கஷ்டங்கள்
அந்த கஷ்டங்களை நீங்கள் தாங்குகின்ற பொழுது உஸ்ரன், அந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நக்கிராவாக சொல்லி இருப்பான். நீங்கள் அளவு கடந்த சந்தோஷத்தை அடைவீர்கள், அளவு கடந்த மகிழ்ச்சியை அடைவீர்கள். குறிப்பிட்ட சில சிரமங்களை அல்லாஹ்விற்காக நீங்கள் சகித்துக் கொண்டால் அதற்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது அது அளப்பெரியது என்பதாக சொல்வார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய பாதையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் இங்கே விட்டிருக்கிறோம். அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய வீட்டிலே, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே நாம் விட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்பம் என்பது, இம்மை மறுமையுடைய பயன்கள் என்பது அது சொல்லில் அடங்காதது, அளவிட முடியாதது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் என்னை சமாதானப்படுத்துகிறது. எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளையினுடைய ஞாபகம் வருமோ அந்த எண்ணங்கள் வரும். இப்போ சில நாட்களுக்கு முன்னால் கடுமையான மழை, இப்ப தொடர்ச்சியா பனிப்பொழிவுகள் இருக்கும் பொழுது நமக்கே அங்க கடுமையான குளிர் இருக்குது. அப்ப உடனே வீட்டுல சொல்லுவாங்க என் புள்ள அங்க எப்படி படுத்திருக்கான்னு தெரியலையே, அவனுக்கு குளிருமே, 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாங்களே, எந்திரிச்சு போய் அவங்க எப்படி தண்ணியை தொட்டு அவன் எப்படி ஒழு செய்வான், அவனுக்கு எந்த மாதிரி இருக்கு, இப்படியே சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான சிரமங்கள் பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் சிரமங்கள் அல்ல. அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவர்களை சிறப்பான முறையில தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றதான் பெற்றோர்களாகிய நாம் உணர வேண்டும். இந்த கல்வி பயணத்திலே பெற்றோர்களை விட அதிகமாக, நம்மை விட அதிகமாக இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், முதல்வர் அவர்கள் இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக, நம்ம பிள்ளை, நாம் பெற்றெடுத்த பிள்ளை பட்டினி கிடக்க கூடாது என்பதற்காக, நாம் பெற்றெடுத்த பிள்ளை கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை அவர்கள் சிறப்பான முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை விட அதிகமாக அவர்கள் பாடுபடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு இறுதி வரைக்கும் நாம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு, இந்த கல்லூரிக்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகத்தினுடைய நற்பாக்கியங்களை முழுமையாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.